அவங்களுக்கு பம்பரஞ்சனம் வந்தால் ஓட்டு வராதோ, விசில் வந்தால் தான் ஓட்டு வருமோ? அவங்க எதிர்பார்த்தது அதுதான், விசில் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்களாம். சின்னம் அவங்க விருப்பப்பட்டு கேட்குறது. தலைவருக்கும் கட்சிக்கும் தான் ஓட்டு, வேட்பாளருக்கும் தான் ஓட்டு. சின்னம் ஒரு அடையாளம். அப்போ ஒரு புஸ்தகம் சின்னம்னா விஜய்க்கு ஓட்டு வராதா? விசில்னா தான் விஜய்க்கு ஓட்டு வரணுமா? இது காமெடி மாதிரி, பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா? காமெடி மாதிரி இல்லை, எல்லாருக்கும் ஈஸியாக கிடைச்சிருமா விசில்? விசில் அடித்தாலே நாங்கள் பிரச்சாரம் பண்ணிடுவோம் அப்படின்றாங்க. ஏமா அப்போ உங்களுக்கு பென்சில் ஸ்லேட்டுன்னா ஓட்டு வராதா? விஜய்க்கும் விஜய் கட்சிக்கும் வரக்கூடிய ஓட்டு என்ன சின்னம்னாலும் வரும். விசில் விஜய் அப்படி பேசுறாங்க. டபிள்யூ விசில் டபிள்யூ. தினத்தந்தியில கூட முட்டாள்தனமா போட்டிருக்கான். தினத்தந்தியில கூட விஜய் விசில் டபிள்யூ. நீங்க நியூமராலஜி தமிழ் எழுத்துக்கா பாக்குறீங்க, இங்கிலீஷ் எழுத்துக்களா பாக்குற தினத்தந்திக்கு முட்டாள்தனத்துக்கு அறிவே வேண்டாமா? முட்டாள் தினத்தந்தி அதுல. ஸோ அது இங்கிலீஷ் டபிள்யூ, விசிலுக்கு டபிள்யூ தான் வரும். சொல்லுங்க, கேளுங்க. விஜய் வி வருதுல சார், விசில் வி வருது. விசில் தமிழ்ல பாருங்க. நியூமராலஜி தமிழ்ல யாரும் நம்பர் எடுக்கிறது இல்லையாமா? நியூமராலஜி தமிழ்ல நம்பர் எடுக்கறியா? இல்ல. அப்படின்னா அப்பதான் அபத்தம் இல்ல. ஏதோ விஜய் பிராண்ட் பண்ணணும்னு அல்பத்தனமா அல்ல தினத்தந்தி அந்த செய்தியை போட்டிருக்காங்க. கண்டிப்பாக சார். சார் இப்ப பாத்தீங்கன்னா சிபிஐ விசாரணை வந்து நடந்து முடிஞ்சிருக்குது. விஜய் அவர்களுக்கு ரொம்ப கிடுக்கி பிடி கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. அந்த மன உளைச்சல்ல தான் ரொம்ப அமைதியா இருக்காரு அப்படின்றாங்க. பாஜக விஜய் அவ்வளோ டார்கெட் பண்றாங்களா சார்? சிபிஐ இந்த விஷயத்தில் சட்டப்படி தான் பண்ணுறாங்க. அது பாராட்டத்தக்கது. குற்றவாளிகள் யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஸ்டேச்சரில் இருந்தாலும் விட்டு வைக்கக்கூடாது. சட்டம் தன் கடமையை செய்யணும். சீமான் அதில் தெளிவாக தான் சொல்கிறாரு. 2 சனியை மாலையாக போட்டுக்கிட்டு ஒரு சனியை வந்து நிற்குதுன்னு முதல்ல அடித்தார். இந்த தருமபுரி கூட்டத்திலே அதை தான் பேசினார். அந்த தவறு வந்து விஜய்கிட்ட இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். பட் விஜய்க்கு நோக்கம் இல்லை, மோட்டிவ் இல்லை, பட் நெக்லிஜென்ஸ் இருக்குது. நீங்கள் 10 மீட்டிங் பேசியிருக்கணும். 10 மீட்டிங் பேசுனா 10 இடத்துல உள்ள க்ரௌடு ஒரு இடத்துல வந்து குவியாது. அப்புறம் நீங்கள் டைமுக்கு வந்திருக்கணும். நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நீங்கள் வெளியூர்லேருந்து ஆளை கொண்டு குவிச்சிருக்கக்கூடாது. எப்படி பல இது அந்த வண்டியை உள்ளே கொண்டு விட்டதுலேருந்து பல இது நீங்கள் பப்ளிக் மீட்டிங் போயிருந்தால் கூட இந்த அளவு பாதிப்பு வந்திருக்காது. நீங்கள் பிரச்சார கூட்டம் மாதிரி பண்ணி அதை பப்ளிக் மீட்டிங் மாதிரி ஆக்கி மற்ற மாவட்டத்தில் ஆளை கொண்டு வந்து உங்களுக்கு பெரிய கூட்டம் இருக்குன்னு ஒரு ஷோவை காட்டுறதுக்காக பண்ண இந்த வேலையை சிபிஐ தன்னோட தரவுகளின் அடிப்படையில் உரிய நடவடிக்கையை விஜய் மேலே எடுக்கணுங்கிறது தான் என்னோட பார்வை. இதில் ஸ்டாலின் அவர்கள் செய்த தப்பு என்ன சார்? ஸ்டாலின் வந்து விஜயை கைது பண்ணி நடவடிக்கை எடுத்தால் அது விஜய் மேலே சிம்பதி வந்துடும். அந்த சிம்பதி தனக்கு எதிராக விஜய் எடப்பாடி கூட போய் எடப்பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணிடணும்னு அச்சப்பட்டுட்டார்.